ஏழையாய் மலர்ந்த இந்த பூவின் தேவைகளை ஏற்று தீர்ப்பது யார்? நாளை நாளை என்ற எண்ணம் சிறிதுமின்றி இன்றே உதவி செய்வார் உங்களில் யார்? நித்திரையை இழந்துதான் நான் இந்த 4 பிள்ளைகளை கேம்பஸ்க்கு அனுப்பியிருக்கிறேன். என்னாலையும் முடியாமல் இருக்கிறது. அதுக்காக நான் என்ன செய்கிறது என்ன சொல்றது எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. அல்லும் போல நித்திரையை இழந்துதான் இந்த பிள்ளைகளை நான் 4 பேரை இந்த நிலைக்கு கொண்டாந்துருக்கேன். அதனால் நீங்கள் செய்த உதவியால் இன்றைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம். எனது கணவரும் சில நேரங்களில் காதாலில் மூக்காலும் ரத்தம் வருவது உண்டு. அதனால் அவரும் தொழிலுக்கு போக முடியாது. நிம்மதியை இழந்து பிள்ளைகளை வளர்த்த வெற்றி தாயின் விழிகளை பார். எத்தனையோ நேர்ந்தாலும் பெரும் சொத்தாகும் கல்வி என்று கதறி எழும் அன்னையை பார். நாங்கள் இன்று உடையார்கட்டு மனோகரன் நியூசியன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் நியூசியன். வணக்கம். நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட யுத்த அழுத்தத்தால் உங்கள் கையை இழந்து இன்று யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞானபீட மாணவனாக தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. கடந்த கால யுத்தத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட வலிகளை துயரங்களை ஒருமுறை உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு வரும்போது எனது வலது கையில் காயப்பட்டு மருத்துவ வசதியின் தான் என் கை இழக்கப்பட்டது. அவ்வாறான நிலையில் நான் இடம்பெயர்ந்து ஓனியா சென்று நலம்புரிமாக தங்கியிருந்து நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெயர்ந்து தற்காலிகமாக வசித்து வந்தோம். மீளம் வன்னிக்கு சென்றுள்ளோம். இடம்பெயர்ந்த காலப்பகுதியில் நான் கல்வி கற்பதற்காக பெருஞ்சிரமப்பட்டு வந்தேன். காரணம் பொருளாதார வசதியின்மை. அப்போது நமது அன்பேசுவம் மனுசுவந்த மேனியர் அமைப்பின் மூலம் உதவிகள் எனக்கு கிடைத்தன. அதன் மூலம் நான் கல்வி கற்று வந்து இப்போது காப்போது உயர்தர பயிற்சியை சித்தியடைந்து பல்கலைக்கழகம் செல்ல தகுதி பெற்றுள்ளேன். இந்நிலைமைக்கு வர காரணமாக இருந்த இந்த அமைப்பிற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கையினை இழந்த ஏழை மாணவன் கல்வியை இழந்திடலாமோ? இவன் கனவினை நனவாக்கி வறுமையை கொளுத்தாமல் நீங்களும் இருந்திடலாமோ? ஆகவே என் போன்ற பல மாணவர்கள் என்னை போன்று தற்போது பொருளாதார வசதியின்றி வசித்து வருகின்றார்கள். அவர்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக இவ்வமைப்பின் மூலம் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களாகிய நீங்கள் பல உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் இன்று முள்ளிவாய்க்காலை சொந்த இடமாக கொண்டு தற்போது யுத்த அனர்த்தத்தால் இடம்பெயர்ந்து வல்வெட்டித்துறை மண்ணிலே வசிக்கின்ற திருமதி கமலநாதன் இதயா அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் கடந்த கால யுத்தத்தால் உங்களுடைய கணவனை இழந்து 7 பிள்ளைகளோடு இப்போது மிகுந்த வறுமைக்குட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது தொடர்பாக சுவிஸில் இருக்கின்ற அன்பேசிவம் நிறுவனத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? முள்ளிவாய்க்காலிலிருந்து யுத்தம் நடக்கும்போது நான் பிள்ளைகளோடு இருக்கும்போது எனது கணவர் சோறு காதி கொண்டு இருந்தவர் எங்களே பிள்ளைகளை மலையில் வர வேண்டாம்னு சொல்லி அப்போது கொண்டு படித்து அது ஒரு காலில் அந்த நிலைமையும் மற்ற சைட் 2 பல பக்கம் காயப்பட்ட நிலைமையிலையும் கண்ணாட பார்த்தோம். அதுக்கு பின்னே எனது மகன் 14 வயது. அவர் தான் 7 பிள்ளைகளின் ஏழை தாய் வாழ வழியின்றி வெம்புகிறாள். கடவன் இழந்த துயர் மறக்கவில்லை. அது கனவு என்று சொன்னால் இவள் ஏற்கவில்லை. ரத்தம் கூடுதலாக போன நிலைமையில் அடுத்த நாள் மத்தியானம் அவர் இறந்து விட்டார். அதுவரை மகன் தான் கூட நின்றது. நின்ற பின்னர் ஒன்றும் செய்யலாம் நிலைமையில் நாங்கள் மற்ற பிள்ளைகளுடன் பார்க்கல கண்ணால் மகன் மட்டும் என்ன செய்கிறான்னு கேட்க அம்மா தங்கச்சியாக வந்து பார்க்க இயலாது. நான் ஆஸ்பத்திரிக்கு உள்ள தந்துட்டு போகிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துவிட்டேன். வந்து சொன்னேன்